ஹலோ டியர்ஸ், வெல்கம். இந்த வீடியோ சீரிஸ் நம்ம அலெக்ஸோட சேர்ந்து லேர்ன் பண்ணுற ப்ரோக்ராமிங்கான சாப்டர் 4. இந்த வீடியோட கண்டினியூஷனுக்கு இதோட ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட லிங்க்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் திலோ அலெக்ஸ் அண்ட் ரகுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. அதுலேருந்து நாம் இந்த வீடியோக்கான செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு டாஸ்க்கை நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு கம்ப்யூட்டரை அப்ளை பண்ணி கம்ப்யூட்டரை அந்த டாஸ்க்கை பண்ண வைக்கணும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் தெரியும். யாரும் உங்ககிட்ட கேட்டால் குயிக்காக சொல்லிட முடியும் இல்லையா? இது நான் வேற ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அவங்களோட ஏஜ் என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவீங்க? பேப்பர் பென் வச்சோ இல்லை உங்கள் மைண்ட்லேயே இந்த இயர்லேருந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மைனஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு சொல்லிடுவீங்க. ஆனால் அதை நம்ம கால்குலேட் பண்ண மினிமம் கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆச்சும் எடுக்கும். இதே டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணுற டாஸ்க்கை கம்ப்யூட்டரால் ஒரு செகண்ட் கூட டிஃபரன்ஸ் இல்லாமல் மில்லி செகண்டில் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த எக்ஸாம்பிளை பேஸாக வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். வழக்கமாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் ரெக்யர்மெண்ட் வந்த உடனே கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதோட எக்ஸிக்யூஷனை டிஃபைன் பண்ணுவாங்க. இதை தான் கம்ப்யூட்டரோட டேர்மில் சூடோ கோடுன்னு சொல்கிறது. இப்போ நமக்கு கிடைச்ச டாஸ்க்குக்கான சூடோ கோட் ரெடி பண்ணலாம். கம்ப்யூட்டர் கிட்ட சொல்ல போகிற மோஸ்ட் ஆஃப் த டாஸ்கில் இன்புட்டும் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். இப்போ நாம் பண்ண போகிற டாஸ்கோட இன்புட் யூசர் கொடுக்குற டேட் ஆஃப் பர்த். இந்த இன்புட்டில் வர டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட் ரிசல்ட் தான் நமக்கு தேவையான ஏஜ். இப்போ இங்கே நமக்கு என்ன சேலஞ்சுனா, நீங்கள் மைண்டில் பண்ண ஏஜ் கால்குலேஷனை கம்ப்யூட்டரை பண்ண வைக்கணும். இந்த பிளேஸில் கம்ப்யூட்டரை கொஞ்சம் மறந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக நீ என்ன பண்ணுவேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுன்னு திலோ கேட்குறா. அதுக்கு ரகு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். யாரோட ஏஜ் கண்டுபிடிக்கணுமோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நம்ம வாங்கிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன டேட், மந்த், இயர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்ச அப்புறம் இன்னைக்கு டேட்ல இருந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மைனஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறான். கரெக்ட். நீ சொன்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்யூட்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டாஸ்க்கை கம்ப்யூட்டரால் பண்ண வைக்க முடியும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீ சொன்ன விஷயத்தை பற்றி பார்க்கலான்னு திலோ கன்டினியூ பண்ணுறா. ஃபர்ஸ்ட்டாக ரகு சொன்ன ஸ்டெப்பில் நாம் யாரோட ஏஜ் கண்டுபிடிக்க போகிறோமோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வாங்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் 1ல் வாங்கின இன்புட்டை ஸ்டெப் 3ல் பண்ண போகிற கால்குலேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் 3 ரன் பண்ணும்போது அகைன் நம்ம யூசர்கிட்ட போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வாங்கும்போதே நாம் அதை ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த ப்ராசஸை கம்ப்யூட்டரில் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இதை பற்றி குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மைண்டில் இந்த டேட்டா பர்த்தை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கம்ப்யூட்டரோட மெமரியில் ஸ்டெப் 1ல் வாங்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள் டிக்ளரேஷன். ஃபர்தராக நம்ம பண்ண போகிற கோடிங்ஸில் எங்கெல்லாம் இந்த டேட்டா பர்த் தேவைப்படுதோ இதோட வேல்யூவை ரெஃபர் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? சரி, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மூலமாக இந்த வேரியபிள்னா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அலெக்ஸ் அண்ட் ரகு, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் பக்கம் போயிருக்கீங்களான்னு திலோ கேட்கா. ஒரு கன்ஃபியூஷனோட இருந்த 2 பேரும் ஆமான்னு சிக்னல் கொடுக்குறாங்க. ஓகே, மோஸ்ட்லி கிச்சனில் இருக்கிற 2 ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் அண்ட் சால்ட். கடையில் மொத்தமாக வாங்குற சுகர் அண்ட் சால்ட்டை அதோட கவரில் இருந்து மாற்றி வேற வேற பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறோம். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனில் மாற்றி போடக்கூடாதுன்னு அந்த பாக்ஸ் மேலே இது மாதிரி சுகர் அண்ட் சால்ட்டுன்னு ஒரு லேபிள் ஒட்டி வச்சுக்கிட்டா ஈஸியாக வேணுங்கிற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சுகர் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த லேபிளை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் கூட நமக்கு வேணுங்கிற வேல்யூஸ்லாம் இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் பாக்ஸில் லேபிள் ஒட்டி வைக்கிற மாதிரி ஒரு வேல்யூவில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சால்ட்டுன்னு லேபிளில் இருக்கிற இந்த பாக்ஸில் சால்ட்டு போட்டு வைக்கிற மாதிரி டிஓபிங்கிற வேரியபிளில் யூசர் கிட்ட வாங்கின டேட்டா பர்த்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு திலோ கேட்குறா. கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அலெக்ஸ் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். அப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு பர்சனோட ஏஜ் கால்குலேட் பண்ணணும்னா அகைன் அவங்களுக்குன்னு வேற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்கான். அதுக்கு திலோ, இல்லை டிஓபிங்கிற இதே வேரியபிளை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் இருக்கிற பாக்ஸே எடுத்துக்கலாம். சுகர் காலியானதும் பாக்ஸை கீழே போட்டுறோமா என்ன, நெக்ஸ்ட் வாங்கி ரீஃபில் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு டைம் ஏஜ் கால்குலேட் பண்ண இன்புட்டாக டிஓபியை கொடுக்குறோம். கால்குலேட் பண்ண உடனே டிஓபிங்கிற வேரியபிளை எம்டி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வரவங்களோட டிஓபியை அதே வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் ஏஜ் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்புட்டில் நம்ம டேட்டா பர்த்னு சொல்கிற மாதிரி அவுட்புட்டில் ஏஜ் ரிசல்ட் வரப்போகுது. இதையும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண சில ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு சில டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு திலோ அவளோட நெக்ஸ்ட் எக்ஸாமில் கன்டினியூ பண்ணுறா. அது என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வர சாப்டர் 5ல் பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் நீங்கள் நியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாபிக்ஸ்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் செப்பரேட்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.